ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மெசேஜ் போடுறேன். எல்லோரும் கேளுங்க. ஏன்னா இந்த காலத்தில் நிறைய நான் கவுன்சிலிங் பார்க்குறேன். இது நான் யாருக்கு சொல்கிறேன்னா, இந்த காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, இந்த வேலைக்கு போகிற பசங்களுக்கு, பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும், 2 பேருக்குமே எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு விதத்தில் யாருடையாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுது. அது லவ்வுன்னு வச்சுக்கோங்க. என்ன அந்த லவ்வுன்னு வரும்போது அந்த 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப ஈடுபாடோட அன்பாக பாசமாக பழகுறீங்க. அதே ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அது வெறுப்பாக மாறி ஒரு சின்ன வார்த்தையினால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை அந்த லவ்வோ பிரிஞ்சிடுறீங்க. அதை பிரிஞ்சிடும்போது உங்களால் அதை தாங்கிக்கவும் முடியல, அதை திரும்பவும் போய் ஏற்றுக்கவும் முடியல, இக்கட்டான மனநிலையில் இருக்கிறீங்க. இது எதுக்காக இந்த மெசேஜ் நான் போடுறேன்னா, இப்போ நான் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறேன். அந்த கவுன்சிலிங்கில் எனக்கு வரவங்க எல்லாருமே இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இது தான். என்ன கேர்ள்ஸாக இருந்தால் என்னால் மீண்டு வர முடியல. கேர்ள்ஸ் தான் ரொம்ப அஃபெக்டட். பாய்ஸ் மீண்டு போயிடுறாங்க. ஒரு சில பாய்ஸாலையும் மீண்டு வர முடியல, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் மனசை நீங்கள் அமைதியாக வச்சுக்கணும். கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறீங்க, நல்ல வேலை பார்க்குறீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க. ஆனால் இந்த விஷயம் வரும்போது துவண்டு போய்டுறீங்க. தயவு செய்து துவண்டு போகாதீங்க. உங்களுக்காக உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் இருந்தால் அவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் இருக்கும்போது இந்த விஷயத்துக்காக நீங்கள் உங்களையே ரொம்ப வருத்திக்கிறீங்க. ஒரு சில கேஸில் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா, வேறு மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் அதை பண்ணிக்கலாமா அந்த மாதிரிலாம் தப்பான விஷயத்துக்கோ தப்பான முடிவுக்கோ போயிடாதீங்க. வேண்டாம். உங்களை பெற்றவங்க இருக்காங்க, உங்களை நம்பி நீங்கள் இருக்கீங்க. உங்களை முதல்ல நீங்கள் நம்புங்க, தைரியமாக இருங்க. நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த தைரியம் எங்கே போச்சு? தைரியத்தை விட்டுடாதீங்க, தைரியமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி போங்க. அந்த பழசையே நினச்சி மனசை போட்டு உழைப்பிக்காதீங்க. மறுபடியும் புதுசாக ஒரு இதில் போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் யாரை பண்ணிக்கணும்னு தோணுதோ அவங்கள பண்ணிக்கோங்க மேரேஜ். அது வரைக்கும் அமைதியாக இருங்க. நீங்கள் தப்பான வழியில் போயிடாதீங்க. மனசை தளர விடாதீங்க. மோஸ்ட்லி யாரும் பழகாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் இந்த காலகட்டத்தில் 2 பேரும் ஆண் பெண் இருவரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குற நிலைமை, ஒன்றா சேர்ந்து படிக்கிற நிலைமை. மனசு ஏதோ விதத்தில் ஒரு ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்க. ஆனாலும் அப்படி மாட்டின்றாலும் நீங்கள் சமாளித்து வெளியே வந்துடணும். அதுதான் இன்னைய மோட்டிவேஷ்னல் மெசேஜ். தைரியமாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அடுத்த கட்ட உங்கள் வாழ்க்கையை மூவ் பண்ணி கொண்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய மெசேஜ் ஆரம்பத்துலேருந்து கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய எபிசோடுடன் சந்திக்கிறேன்.